அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். யோகங்களுடைய குணங்களும் அதனுடைய இணைந்து பயணிக்கும் நட்சத்திரங்களை பற்றி நாம் 18 யோகங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். கடைசி 9 யோகங்களுக்கு சொல்லியாச்சுன்னா அவங்கவுங்க நம்மளுடைய யோகம் என்ன, அந்த யோகத்திற்கு இணைந்து பயணிக்க வேண்டிய நட்சத்திரம் என்ன, நம்மளுடைய யோகம் அசுகமானதா சுகமானதா, சரி அதை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி சொல்ல போகிறது 19வது யோகம், பரிகநாம யோகம். இந்த பரிகநாம யோகத்திற்கும் மூல நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இது ஒரு சுகமான யோகம். இதில் பிறந்தவர்கள் தனக்கென தனியான கொள்கையும் குறிக்கோளும் கண்டிப்பாக உடையவர்கள். அநேகமாக அதிலிருந்து மாற மாட்டார். இவருடைய கொள்கை கோட்பாடு அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களோ. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். பிறர் வாக்கு தவறினால் கோபம் கொண்டு அவர்களின் தொடர்பை கண்டிப்பாக வெட்டிக்கிடுவார்கள். அவ்வளோதான். அப்போ பரிகநாம யோகத்திற்கும் மூல நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்போ பரிகநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் மூல நட்சத்திர நபர்களுடன் நட்பு பாராட்டுவது, அவர்களிடம் அப்படி ஒரு நண்பர்கள் வந்தால் அவர்களை சேர்த்து இணைந்து பயணிப்பது உங்களுடைய யோகத்திற்கு 100% வலிமையான பலனை கொடுக்கும். அதற்கடுத்து சிவநாம யோகம், சிவகாட்சி யோகம்னு பேர். இந்த இதுக்கு சிவநாம யோகம் சொல்லியிருக்காங்க, சிவகாட்சி யோகம். இப்போ இந்த சிவநாம யோகத்திற்கு இணைந்து பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். இதுவும் ஒரு சுகமான யோகம்தான். இதில் பிறந்தவர்கள் சிவனை வழிபடுபவர்களாகவும் தியானம், யோகம், பக்தி, ஞான மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். ஞானிகள், மகான்கள், யோகிகள், பெரியவர்களை சந்திப்பதில் அதிக ஆர்வம் உடையவர்கள். இது அந்த குணம் அப்படியே வந்துடும். அப்போ சிவநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரத்தோ நபர்களோடு நட்பு பாராட்டும் போது, நட்பு கிடைக்கும்போது அதை கை கொடுத்து வரவேறுங்கள், வெல்கம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதற்கடுத்து சித்தம் நாம யோகம் என்பது சிந்தனை யோகம்னு பேர். அப்போ சித்த நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திர நபர்களோடு தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது சுபமான யோகம்தான். இதில் பிறந்தவர்கள் அசாத்தியமான மன உறுதி உடையவர்கள். எதற்குமே அஞ்ச மாட்டார். அதற்கடுத்து உறுதியான சித்தமுடையவர்கள். எடுக்கும் முடிவுகளை சற்றென்று மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சாஸ்திர புலமை பரிச்சயமுடையவர்கள். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திர நபர்களுடன் தொடர்பு கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு யோகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால தான் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து சாத்திய நாம யோகம் என்பது நிறைவேற்றுகின்ற யோகம். சாத்தியம்னா செஞ்சிருவாங்க. இந்த சாத்திய நாம யோகத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இது ஒரு சுகமான யோகம்தான். பெயரே சாத்தியம் என்று உள்ளதால் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எதையுமே சாத்தியமாக்கி விடுவார்கள். பிற பெண்களை வசியம் செய்து கொள்ளும் சாத்தியம் கூட இவர்களுக்கு உண்டு. அது உங்களுக்கு தேவையான்னு பார்த்து அந்த மாதிரி செஞ்சுவிடுங்க. தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு சப்போர்ட் வர்றது யார் தெரியுமா? திருவோண நட்சத்திரம். அதுக்கு ஏற்கனவே சுக்கிரனுடைய தோஷம் உண்டு. அதனால் நிறையா அது வரும்போது என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஆரம்பம் இனிப்பாக இருக்கும். பின்னாடி என்ன சொன்னான்னா, ஒன்றுக்கு மேற்பட்டது ஒரு வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளும்போது பலவிதமான துன்பங்கள் வந்துடும். இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து சுபநாம யோகம். சுபநாம யோகத்திற்கும் அவிட்ட நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சுபநாம யோகத்திற்கும் அவிட்ட நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த யோகத்தின் பெயர் சுபயோகம். பெயரே சுபம் என்பதால் சுபமான யோகம்தான். இனிமையான மென்மையான சுபாவம் கொண்டவர்கள். மகான்கள், யோகிகள், ஞானிகள், பெரியோர்களுக்கு சேவை செய்வதில் விருப்பம் உடையவர்கள். தெய்வ காரியங்கள், திருப்பணிகள், பொது சேவையிலும் நல்ல நாட்டம் இருக்கும். இதனால் என்ன சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்க, சுபநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும்.
அதற்கடுத்து சுப்ரம் நாம யோகம் என்று சொன்னால் சுப ஆக்கல் யோகம். சுபத்தை ஆக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு. இந்த சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சதய நட்சத்திரம் 100% துணை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது ஒரு சுபமான யோகமாகும். நல்ல தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கை, எது நடந்தாலும் அது கடவுள் செயல் என்று கூறுவார்கள். அனைத்துக்குமே இவர்களுக்கு கடவுள்தான். தான் எந்த சாதனை செய்தாலும் தன்னை பற்றி பெருமையாக தம்பட்டம் அடித்து கொள்ளாத நபர்கள் சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள். இந்த சுப்ரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்து நபர்களை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து பிராமியம். பிராமியம் அப்படின்னா உற்பத்தி கற்பனா யோகம். உற்பத்தி கற்பனா யோகம்ன்று அதோடைய இன்னொரு பெயர், உற்பத்தி கற்பனா யோகம். பிராமியம் நாம யோகத்திற்கு புரட்டாதி நட்சத்திர நபர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இது ஒரு சுபமான யோகம்தான். தியானம், யோகம் ஆகியவற்றில் நல்ல அளவில் ஈடுபாடு உடையவர்கள், பிரம்ம ஞானமும் அறிவும் முயற்சியும் உடையவர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் நல்ல அளவில் பயன்பெறுவார்கள். விவேகத்துடன் செயல்படுவதுடன் தியாக உணர்வும் தர்ம சிந்தனையும் இவர்களிடம் இருக்கும். எனவே பிராமியம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சதய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றிகரமாக மாறும். ஐந்திரம் என்பது இந்திர யோகம் என்று பொருள். ஐந்திரம் என்பது இந்திர யோகம். இந்த ஐந்திரம் என்று சொல்லக்கூடிய யோகத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இதுவும் ஒரு சுபமான யோகம்தான். இதை சிலர் மகேந்திரம் என்ற பெயரிலும் குறிப்பிடுவது உண்டு. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் காரிய வெற்றியுடையவர்கள், தீர்க்க தரிசிகள் எல்லாம். ஆழ்ந்து சிந்தனை செய்பவர்கள், வரும் பொருள் உரைப்பவர்கள், சிறல் அருள்வாக்கு, ஜோதிடம் போன்றவையும் கூட இவர்களுக்கு வருவது உண்டு. அதனால் இந்திர யோகம் அல்லது மகேந்திர நாம யோகத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை துணை கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டு. வைதிருதி என்று சொன்னால் யோகம். இந்த வைதிருதி நாம யோகத்திற்கு ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இது ஒரு அசுபமான யோகம். இதில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள், தற்பெருமை உடையவர்கள், கலகப்பிரியர்கள், சும்மா இருக்கும் சங்கை ஊதி கெடுப்பார்கள், நல்லவர்கள் போல் நடித்து ஆதாயம் பெறுவார்கள், கபடம் உள்ளதுடன் கெடுக்கும் புத்தி இருக்கும், மன உறுதி இல்லாதவர்களால் மறைமுகமாக தொல்லையை அளிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதில் பிறந்தவர்கள் அப்படி இருக்கீங்களான்னு பார்த்துக்கிடுங்க. அப்படி இருந்தால் விதியை மதியால் மாற்றலாம். ஆனால் வைதிருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னோன்னா துணைக்கு வைத்து கொண்டால் வாழ்க்கையில் என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த யோகங்கள் 27, இந்த 27க்கு ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு நட்சத்திரம் துணை செய்யும் அப்படின்ட்டு ஜாயிண்ட் படுத்தியிருக்காங்க. யோகம் ப்ளஸ் நட்சத்திரம் ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த நாம யோகத்தில் போய் பிறந்தீங்களோ அந்த நாமத்திற்குண்டான நட்சத்திரம் யாருன்னு பார்த்துடுங்க. அந்த நட்சத்திர நபரை தேடி பிடிங்க. இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்திற்கு என்ன சொன்னேன், விருட்சத்திற்கு தண்ணீர் ஊட்டுங்கள். அதோடைய அதிதேவதைகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணுவது அந்த கோயிலெல்லாம் போய் வழிபாடு. இப்போ நம்மளுடைய யோகம் வேலை செய்யும். அந்த யோகத்திற்கு யாரை சப்போர்ட்டு கொடுத்துருக்கான், ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருக்கான். அப்போ இப்போ ஒருத்தர் விருத்திநாம யோகத்தில் போய் பிறந்திருந்தாருன்னா, விருத்திநாம யோகத்தில் போய் பிறந்திருக்கிற ஒரு நபர் என்ன சொன்னான்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்தையோ அல்லது அந்த விருத்திநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம யோகம் வேலை செய்யணும். அந்த யோகம் வேலை செய்வதற்கு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், ஏன்னா பூர நட்சத்திரத்துக்கு எலுமிச்சம்பழத்துக்கு சம்மந்தம் உண்டு. அந்த எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்டில் போட்டு போகும்போது 100% வெற்றி கிடைக்கும். ஏன்னா என்னுடைய யோகம் விருத்திநாம யோகம். நான் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் நான் சொல்கிறேன் பாக்கெட்டில் போட்டு கொண்டு வருவதுனாலும் என்னுடைய அலுவலகத்திற்கு எப்பயுமே அந்த 2 ஆஃபீஸ்லேயுமே காலையில் வந்தோடனே என்ன செய்வாங்கன்னா வரும்போதே எலுமிச்சம்பழம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க.
அப்போ அதை ட்ராயரில் போடும்போது நம்மளுடைய யோகம் வேலை செய்யும். எல்லோரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்தை அடைவதற்கு, ஒரு யோகத்தை அடைவதற்கு அதோடைய ஜாயிண்டான நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள், யோகம் தானாக வந்துவிடும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னதான். இதை யாரும் என்ன சொன்னால் மறுப்பதற்கெல்லாம் முடியாது. செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.